ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் மூவி. செலினுக்கு நம்ம ஹீரோயின் அவர் ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்குன்னு அழகான ஒரு ஹஸ்பண்ட், அன்பான பையன் சொல்லிட்டு அவள் லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. பட் அப்போ தான் அவள் லைஃப்பில் ஒரு ட்ராஜனான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவ கேரக்டர் டோட்டலாக செஞ்சு ஆரம்பிக்குது. இது போல் நம்ம ஹீரோட வீட்டு பக்கத்தில் ஆலிஸ் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட வாழ்க்கையிலுமே நம்ம ஹீரோஸ் சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. பைத்தியகார்த்தனமாக நம்ம மீன் நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த கதையில் என்னதாச்சு, நம்ம மீன் பண்ண சில விஷயங்களால அந்த ஆலிஸுங்கிற குடும்பம் என்ன ஆச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் மதர்ஸ் இன்ஸ்டிங். இந்த படத்தில் ஹீரோனை பண்ணிக்க நம்ம தலைவர் ஆனா ஹேத்தவே. யூஸ்வலாக அவங்க எல்லாருமே ஒரு க்யூட்டான ரோலையும் ஒரு அழகான ஹீரோனை பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் ஒரு ஈவலான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க மதர்ஸ் இன்ஸ்டிங்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 1920. படத்தோட ஸ்டார்டிங்கை நம்ம ஹீரோனை செல்லாம் வைப்பாங்க. நம்ம ஹீரோன் காலையிலே கல்யாணம் ஆகி மேக்ஸிமம் ஒரு பையன் இருக்கான். இவ லைஃப் ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இவ வீட்டு பக்கத்துலேயே நெய்பர் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் ஆலிஸு. அவள் லைஃப் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோன் மாதிரி தான். அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி தியோடர்னு ஒரு பையன் இருக்கான். இந்த தியோ நம்ம ஹீரோட போய் மேக்ஸு 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனா அந்த ஆல்ஸுங்கிற பொண்ணும் 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். பட் அதே நேரத்தில் செம க்ளோஸ் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்குனா 2 பேர்ட்டு டூப்ளிகேட் கீ இருக்கும். இவ வீட்டுக்கான சாவி ஆல்ஸ் கிட்ட இருக்கும், ஆல்ஸ் வீட்டு சாவி நம்ம கிட்ட இருக்கும். இந்த மாதிரி 2 ஃபேமிலியுமே ஒரே குடும்பமாக தான் இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் அவள் பசங்க கூட போயிருப்பா. மேக்ஸ் தியோ 2 பேருமே ஸ்கூல்லேருந்து கூட வந்துட்டு இருப்பா. அவள் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பயந்து போய் இவளும் கர்டன் வேலைக்கு பார்க்குறா. பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இன்னைக்கு நம்ம மீனோட பர்த்டே. அதுக்காக ஆலி சர்ப்ரைஸாக பார்ட்டி ரெடி பண்ணியிருந்துருப்பா. இது போல் மீனுக்காக கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. திறந்து பார்த்தா பேர்லேயே செஞ்ச நெக்லஸ் இருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. சரி, எல்லாரும் ஜாலியாக கேக் விட்டுட்டு சரக்கு அடிச்சிருப்பாங்களா. அப்போ தான் நம்ம மேலே செட்டி பார்ப்பா. பார்த்தா ஒரு 2 பசங்களுக்கு காணா போன மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஒரு பயமாயிரும். டே தியோ எங்கடா போனேன், தியோ தீன்னு கத்திட்டு எங்கேயோ போய் பார்ப்பா. பட் பார்த்து பசங்க காணாமல் போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம மீன் அங்கே வரா. என்ன பசங்களை தேடிட்டு இருக்க, இப்படி வராங்க பாருன்னு சொல்லிட்டு, டே கேக் திர போதுரா சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப சடனாக ஓடிடுறாங்க. பார்த்தா நம்ம மீனோட வீடு அந்த ஏழ்சோட வீடு இருக்குல்ல, 2 நடுவில் சின்ன ஒரு புதர் இருக்கும். அந்த புதருக்கு நடுவில் இங்கே ரோட்டை போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் அங்கே தான் ஒழிஞ்சிருந்து இங்கே பேசலாம் கேட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. டே இங்கே எப்போ ஒழிஞ்சிங்க கேட்டால், இல்லைம்மா இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு போகிறது கஷ்டமாக இருக்கே, ஆனால் நாங்கள் 2 பேரும் போகிறதுக்கு மட்டும் சின்ன ஒரு கேப் இருக்குது. நாங்கள் மட்டும் அடிக்கடி ஈஸியாக போயிட்டு வரோம்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும். சேர்னா நீ ஃபுல்லாக இவங்களும் நல்லா பார்ட்டி பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கலாயிரும். வழக்கம் போல் பசங்களுக்கு ஸ்கூல் ஒன்றும்ல. இன்றைக்கி ஆல்சோட ஹஸ்பண்ட் தான் ஸ்கூலில் வரதா இருக்காரு. கரெக்டாக தீயை வந்து காரில் உட்காந்துருப்பான். பட் இன்னும் மேக்ஸ் வரவே இல்லை. ஆண்டி மேக்ஸுக்கு என்னாச்சு ஸ்கூலுக்குலாம் கேட்டால், அது வாடா லைட்டாக காய்ச்சடிக்குன்னு சொல்கிறான். சரி லீவ் போகிறேன், நீ மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்கிறப்ப, சரி ஆண்டி மேக்ஸ் நான் சாயங்காலம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் கிளம்பி போயிடுறான். இப்போதைக்கு அந்த மேக்ஸுங்கிற போய் வீட்டில் தான் இருக்கான். இவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம இன்னும் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆல்ஸுங்கிற பொண்ணு அவள் வீட்டு கார்டன் இருக்குல்ல, அதில் இருக்கிற பூக்களை கட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் எய்த்த வீட்டில் இருக்கிற நம்ம ஹீரோட பால்கனியை பார்க்குறா. பார்த்தா அந்த மேக்ஸுங்கிற பையன் இருக்கல, அவன் பால்கனி மேலே ஏறிக்கிட்டு பறவோட கூண்டு இருக்கும்ல, அதை கட்டிகிட்டு இருப்பான். டே மேக்ஸ் அங்கடா பண்ணிகிட்டு இருக்க, பெசாம கீழே இருந்துன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு காதை கேட்க முடிக்குது. இதை பார்க்குற ஆலிஸ்க்கு என்ன செய்ய தெரில. லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் மாநிலம் கீழே வந்துடுவாள். செலின் எவ்வளோ கூட்டு பார்க்குறா. பட் வேக்யூம் கிளீனர் ஒரு நாள் மீன் காதை கேட்கல. வேறு வழியெல்லாம் இவ்வளோ அந்த புதரோட உள்ளலாம் பார்க்குறா. பட் அந்த புதரோட கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளோ பூந்து போய் பார்க்குறா. பட் முடியவே இல்லை. வேறு வழியெல்லாம் வீட்டில் சுற்றி போய் மேலே ஓடிட்டு இருக்காள. அப்போ சரி நோட் பண்ணுறா, ஆலிஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கே வேகமாக வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாடு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா சடனாக ஆலி சாக்காய் போய் நிற்கிறா. மேலேருந்து கீழே பார்க்குறப்ப செல்லுக்கு இது புரியாமல் இருக்குது. பார்த்தா பையனோட மேக்ஸு அங்கேயே இறந்து போயிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ் ஆகி கால் ஸ்லிப் ஆகி மண்டாடி போட்டு இறந்து போயிட்டான். இதை பார்க்க நம்ம மீனுக்கு நிசனே தெரில. ஏன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தால் கூட அந்த பொண்ணை காப்பாற்றிருக்க முடியும். நம்மளால் முடியாமல் போச்சுன்னு நினச்சி ஆல்ஸ் ரொம்ப வருத்தப்படுவா. இப்போதைக்கு அவங்களுக்கு நிசனே தெரில. பார்த்து ஈவினிங் ஆயிருந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் பசங்களை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க பையனை அம்மா பார்த்து, அம்மா மேக்ஸ் வீட்டு இல்லையா, காலையில் உடம்பு சார் லீவ் போட்டானே போய் பார்க்கலாமா கேட்டால், இல்லைடா இதுக்கு மேக்ஸ் உங்களோட விளாட மாட்டான், இதுக்கு தனியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த தியோங்கிற பையன் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் அந்த பையனை மீனை பார்க்க போவான். இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. ஏன்னா பையனோட மேக்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் யார்ட்டா நினச்சி அவளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஆய நேரத்தில் பக்கத்தில் தியோ இருக்கால, அதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும். ஏன்னா 2 பேர்த்த பொறுத்த வரைக்குமே மேக்ஸ் தியோ 2 பேரும் அவங்க பசங்க தான். இவனாவது இருக்குன்னு நினச்சி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. இதில் ஆலிஸ் தூரத்துலேருந்து பாட்டே இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோட ரிலேஷனே தெரில. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோட பையன் ஃபியூனல் நடக்கும். சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் அந்த ஃபியூனலில் கலந்துக்கிட்டு அந்த பையனை மரியாதை செலுத்துவாங்களா. அப்போ அந்த தியோங்கிற பையனும் அந்த மேக்ஸை பார்க்க போவான். பார்த்தா அந்த மேக்ஸ் கிட்ட ஒரு பன்னி பொம்மை இருக்கும். இது ஆக்சுவலாக இவனோட பொம்மை தான். அம்மா இது ஏன் பொம்மையாச்சே, இதை எதுக்கு மேக்ஸை கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த படத்தில் எடுக்க போவான். இதை பார்த்து ஆலிஸ் கோந்து வரும். டே தியோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என் கூட வான்னு கூப்பிட்றப்ப, அம்மா அது ஏன் பொம்மைம்மா, என் பொம்மை இப்படி அவனுக்கு தருவீங்க எனக்கு தாங்கன்னு சொல்கிறப்ப, டே உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான்டா, அவன் ஞாபகார்த்தம்
அர்த்தமாக உன் பொம்மையை எட்டு போட்டுமே, இது உடுன்னு சொன்னால் அந்த பையன் கேட்க மாட்டான். சின்ன வயசில் அவன் பாட அந்த பொம்மனுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக அந்த பையனோட ஃபியூல் முடிஞ்சு போச்சு. பட் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. யார்ட்டையும் பேசாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருப்பா. இதை பார்த்து ஹீரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நம்ம இதுக்கிட்ட இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து அந்த பையனாக வந்து வரும், கொஞ்ச நாளைக்கு நம்ம வேறு எங்கேயாவது போவோம்னு சொல்லி நம்ம இன்னும் அங்கேருந்து வேற ஊருக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஆலிஸ் அவள் வீட்டிலேருந்து பார்த்துட்ருப்பா. இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அது நடந்து ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா ஆல்ஸோட பையன் படிக்கிற ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இருந்திருக்கும். அதுக்கு ஆல்ஸ் அங்கே போயிருந்துருப்பா. பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு நம்ம மீன் அங்கே வந்திருப்பா. இதை பார்த்து ஆல்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். செலின், ஒரு மாதம் நீ எங்கே போனேன், நீ இப்போ வந்தியே, உன்னை பார்த்து ஹாப்பியாக இருக்கு. சரி இப்படி இருக்க, உன் பையன் நினச்சிட்டு கேட்குறப்ப ஆமாம் அதெல்லாம் என்னால் மறக்க முடியும். இன்னைக்கு கூட ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் டே, மேக்ஸோடு சேர்ந்து நானும் வந்திருக்கணும். பட் இப்போ என் பையன் எல்லாம் போயிட்டான். அதில் என்ன இருக்குது, தியோ என் பையன் தானே, அதனால் அவனை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கேன். தியோ அப்போ இருக்கான்னு கேட்டால் அவனுக்கு நல்லதாக இருக்கான். சரி உன்னை பார்த்து பேசலாம்னு கேட்டால் தாராளமா, நைட் டின்னருக்கு வாங்க, உன் வீட்டுக்காரி கூட்டம்னு சொல்கிறப்ப இவளுக்கு நைட் வீட்டுக்கு போகிறா. நம்ம ஈரனும் அவங்களாரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையனை பார்த்து சாரி தியோ, உன் பர்மிஷனை கேட்காம ஒரு பொம்மை மேக்ஸுக்கு கொடுத்தேன், இந்த பொம்மை நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். அவனும் அந்த பொம்மையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோனை ஆல்ஸை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிட்டு இருக்காங்க. ஆல்ஸை பொறுத்த வரைக்கும் செலினுக்கு இப்போதைக்கு குழந்தைலாமல் இருக்கா. அதான் நம்ம போய் தியோ இருக்கானே, அவள் அடிக்கடி அங்கே போட்டும் செலின் கூட பழகட்டும், அப்படின்னா தான் உனக்கு பயலுங்கிற குறை இல்லாமல் இருக்கும், அவளும் ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடிக்கடி தியோ அனுப்புவா. தியோவுக்குமே நம்ம ஹீங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக அந்த வீட்டில் இருந்துட்டு ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே தியோ நம்ம ஹீனோட வீட்டுக்கு போயிடுவான். இவ்வளோ சரின்னு அவள் வீட்டிலேருந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டுருப்பா. அவள் செடிக்கில் தண்ணி ஊற்றிருக்கிறப்ப மேலே பையனை பார்ப்பா. பார்த்து எந்த பால்கனில் மேக்ஸ் கீழே இறந்து போனாலும் அந்த இடத்துலையும் பையன் இருப்பான். இதை பார்த்து இவளுக்கு ஷாக்காக இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி பேர்டு கேட்ச் எடுத்து அதில் மாட்டலான்னு இருப்பானா. தியோ அங்கடா பண்ணிகிட்டு இருக்க, அங்கே நிற்காத கீழே இறங்குன்னு சொல்கிறப்ப அந்த போய் கேட்க மாட்டான். மேக்ஸ் பண்ண மாதிரியே அந்த பால்கெல்லாம் வேறிட்டு இருப்பானா. இதை பார்க்கறவளுக்கு என்ன தெரில. உடனே திரும்பவும் அந்த புதற்குள்ள போட்டு ட்ரை பண்ணுவா. ஃபர்ஸ்ட் வாட்டி மேக்ஸை காப்பாற்றுறப்ப அவளோட போக முடிஞ்சிருக்காதுல்ல. பட் இப்போ மேலே கதையாரு இவ பையனாச்சே, இதெல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த புதற்குள்ள போயிடுறா. ஆனால் அதுக்குள்ள செலின் அங்கே வந்துடுவா, தியோவை பிடிச்சிருவா. இதை பார்த்துட்டு கோந்த வரும். ஏண்டி உன்னை நம்பி தான் நான் பையனை கொடுத்தேன், மேக்ஸ் இந்த அதே இடத்துல அவனை விட்டுருக்கே, உனக்கு நான் பைத்தியமே கேட்குறப்ப அவன் வந்து மேக்ஸ் ரூமில் அந்த பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்காக அலோவ் பண்ணேன். அவன் பால்கனில் அவ்வளோ எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மடிச்சிருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆல்ஸ் கோந்த வருது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த புதரை பார்ப்பா. பார்த்து அந்த ஓட்ட வழியாக தான் ஆல்ஸ் வந்துருக்கான்னு புரிஞ்சிருக்கு. இதை பார்த்து இவளுக்கு வருது. ஏன்னா மேக்ஸ் இங்கே இருந்தப்போ அவளால் அந்த புதற்குள்ள வர முடியல, லேட்டாக வந்தனால மேக்ஸ் இறந்து போயிருப்பான். இதே இப்போ இவன் பையனுக்கு ஒரு ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த புதற்குள்ள வந்துட்டால. இதை பார்த்து லைட்டாக கோவம் இருக்கும். இதை பார்த்து ஆலிஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்து எனக்கு போக செல்லுன்னு பார்க்க பயமாக இருக்குது, இன்றைக்கி தியோ வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, வேணுக்குன்னு நான் பால்கனி கிட்ட விட்டு நான் வரனாலும் பார்த்துருக்கா, நான் புதர்கிட்ட வந்தோடனே அதை பார்த்துட்டு கோவமாக இருந்திருக்கு. எனக்கு என்னமோ அவளுக்கு எவ்வளோ கோவருக்குன்னு சொல்கிறப்ப என்ன பைத்தியம் தான் வளர்கிட்டு இருக்க, அவள் தெளிவாக சொல்கிறாளே, மேக்ஸில் பொம்மை எடுக்கிறதுக்காக மேக்ஸ் ரூம் போயிருக்கா, அப்போ நம்ம பையனை தான் ஆர்வப்பட்டு பால்கனி போயிருக்கான், இல்லை பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆல்ஸ்க்கு என்ன சொல்ல தெரில. சரின்னு அவ்வளோதான் அப்படி விட்டுருவா. கட் பண்ண அடுத்த நாள் தியோவுக்கு பர்த்டே வருது. நம்ம செலினு அப்புறம் தியோவோட பாட்டிலாம் அங்கே வந்திருப்பாங்க, அதாவது ஆலிஸோட மாமியார். எல்லோரும் ஜாலியாக அந்த பர்த்டே கூட கொண்டுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி நம்ம இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ரீசெண்டாக பையன் இருந்து போய்ட்டு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், என் பேரை எப்பவும் அவன் பையன் கூட விளாண்டுட்டு இருப்பான், இப்போ அவள் எல்லாம் நினச்சி ரொம்ப அர்த்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேர்னு அவளும் அங்கே இருந்து அவள் வீட்டுக்கு போயிடுறா. இப்போ நம்ம ஆலிஸா வீட்டில் இருந்து பார்த்து விளக்கிட்டு இருப்பாளா. பார்த்து சடனாக அவங்க மாமியார் இதை வீடை போய் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க கார்டனில் அப்படி தொப்பு விடுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து பயந்து போயிடுவா. ஆண்டி என்னாச்சு, எந்திரின்னு சொல்லுவா. பட் பார்த்தா அசவே இருக்காது. கரெக்டாக அப்போதைக்கு செல்லுன்னு அங்கே வந்துடுவா. ரெண்டு பேரும் அந்த பாட்டியை தூக்கி ஹாஸ்பிட்டல் போவாங்க. பட் பார்த்தா அது ரொம்ப லேட்டு. அந்த பாட்டி அங்கேயே மறுக்கேசாலா. இதை பார்த்து ஆலிஸுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாட்டி ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு எப்போலாம் ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்கோ ஒரு டேப்லெட் போட்டு சரியாயிரும். பட் கடைசி அவங்க இறந்து போனப்போ அந்த டேப்லெட் போட்ட மாதிரி தெரில. இதை பார்த்து ஆலிஸுக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. எனக்கு கடைசியாக அந்த பாட்டி நம்ம இங்கிட்ட தான் பேசினாங்க, ஒரு ஹீரோயின் தான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பாளோ இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் டாக்டரை பார்த்து, டாக்டர் எனக்கு எங்கள் அத்தை எப்படி வேணாங்க தெரிஞ்சுக்கணும், மெடிக்கல் ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் கேட்டால் இதில் சைன் போடுமா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவா. கடைசியாக அவங்க அத்தை ஒரு கார்டனில் விழுந்து போயிருப்பாங்களே, அந்த இடத்துல பார்த்து ஒரு பர்ஸ் இருக்கும், அதுதான் ஆக்சுவலாக அவங்க அத்தை யூஸ் பண்ணுற மெடிக்கல் பாக்ஸு, அதை எடுத்து வச்சுக்குவா. பார்த்து ஆப்போசிட் வீட்டில் சிலிண்டர் இருந்துட்டுருப்பா. இவ எடுக்கதான் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறா. அண்ட் தியோ போக போக நம்ம இங்கிட்ட பழகிட்டு இருக்கால, இது ஆல்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் தியோ அவங்க வந்து கூட்டு போய் நம்ம இங்கிட்ட கேட்டு பார்க்குறா. செலின்
அன்றைக்கி என் பையன் பால்கனி இருந்தால அது எனக்கே வச்சு டெஸ்ட் தானே, மேக்ஸோட சாவுக்கு நீ எதுவும் பழிவாங்க பார்க்குறேன்னு கேட்டால் சேச்சே நான் அதுக்கு அந்த மாதிரி பண்ண போகிறேன். பட் எனக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உன் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ அங்கே வந்துட்ட, பட் என் பையனை நீ காப்பாற்ற முடியல, எனக்கு அதை பார்த்து வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு வந்து வருது. 2 பேரும் அங்கேயே மாற்றி மாதிரி சண்டை போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்சி மாட்ஸ் பண்ணிடுவா. சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம், நீ உன் வீட்டுக்கு போ. இதுக்கிட்ட தீவனை பார்க்க வரமாட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அவளை அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. கட் பண்ண அன்றைக்கி நைட்டு ஆலிஸ் அவள் பெல்ல படுத்துருப்பா. நைட்டு தண்ணி தக எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்க போயிருப்பாள். அப்போ தான் பையன் எங்கேயும் ரூமில் போய் வைப்பா. பார்த்த பெட்டில் அவன் பையன் காணாம போயிருப்பான். இதை பார்த்துட்டு பயமாக வருது. எங்கே சீக்கிரம் எந்திரிங்க, சரி வந்து நம்ம பையனை கடத்தி கொண்டு போயிட்டா போல, சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துலேருந்து பையன் படுத்து கிடப்பான். இதை பார்த்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேலிஸ் உனக்கு பைத்தியம் முடிஞ்சிச்சா, எதுக்கு தேவையில்லாம செல்லும் கடத்தலாம் சொல்லிட்டு இருக்க, உனக்கு அதை பைத்தியமானு கேட்டால் இல்லைங்க நைட்டு பெட்டில் பையெல்லாம் நினச்சி ரொம்ப பயமாயிருச்சு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே படுத்து வைக்கிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கேட்பா. டாக்டர் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏம்மா உங்கள் அத்தைக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கே, அவங்க ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்க மாட்டாங்களே, கடைசி அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்தப்போ மெடிசன் எடுத்துக்கல சொல்லுவாங்களா. இதை பார்த்து காட்சியமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்டிட்டு எப்போயுமே அந்த மாத்திரை டப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில் அவங்க எடுக்காமல் போயிருக்காங்க. இது கண்டிப்பாக செல்லு பார்த்த வேலையாக தான் இருக்கும். நான் போய் வீட்டில் போய் பார்ப்போன்னு வேகமாக ட்ராயர் வந்து பார்ப்பா. நேற்று கூட அவங்க ஆண்டி உள்ள கார்டலேருந்து மருந்து படுத்திருப்பாள். அந்த மருந்து டப்பாவை காண போயிருந்துருக்கோம். இதை பார்த்து ஒரு சமஷாக்காக இருக்குது. நேற்று நம்ம தான் நீங்கள் வச்சோம், நம்ம அந்த மருந்தப்போ எடுத்ததை செல்லின்னு பார்த்துருந்தா ஒருவேளை அவள் தான் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாளா, ஏன்னா அவள் நம்ம சாவி இருக்கே, அவள் தான் அதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. கட் பண்ண நைட்டு செல்வனோட வீட்டில் சின்ன ஒரு பார்ட்டி இருந்திருக்கும். அதுக்காக மீன் கூப்பிட்டுருப்பாங்க. சரின்னு ஆலிஸும் அவன் பையனை கூட அங்கே போயிருந்துருப்பா. இருந்தாலுமே அவளுக்கு ஒரு பயமாக இருக்குது. நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம குடும்பத்தை கொள்ள பார்க்குறாளோ இந்த மாதிரி வச்சுட்ருப்பா. ஃபஸ்ட்டு தீயாவை அந்த பால்கனியில் விட்டா. அடுத்து இப்போ நம்ம ஆண்டி இறந்து போயிருக்காங்க. அவள் சாவுக்கு இவ தான் காரணம் முடிவு பண்ணிட்டா. அடுத்து இந்த பார்ட்டிக்கு போகிறப்ப அந்த போய் ஸ்நாக்ஸ் எடுக்க பார்ப்பானா, டேய் கை வைக்காதரா சும்மா அவன் சொல்கிறப்ப அந்த பையனுக்கு கோவம் வருது. அம்மா எனக்கு பசிக்குதுமா, நான் ஏதாவது சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சில பிஸ்கெட்லாம் இருக்குங்களே, அந்த பிஸ்கெட் எடுத்து தீவங்கிற போய் சாப்பிட ஆரம்பிப்பான். சாப்பிட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப விற்க ஆரம்பிச்சிடும். ஆள் அப்படியே அலஜெல்லாம் வந்த மாதிரி மூஞ்சில் சவந்து போயிடும். இதை பார்த்து ஆல்ஸ் கணிசன் தெரில. வேகமாக பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவா. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வேர்க்கடலாம் ஆகவே ஆகாது. அந்த பிஸ்கெட்டு வேர்க்கடல பண்ணுது. அதெல்லாம் சாப்பிட்ட உடனே அந்த பையன் கலைஞ்சி வந்திருக்கும். இதனால் ஆலிஸ் ஒரு கோவத்தில் இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு செல்லுன்னு அங்கே வந்துடுவா. செல்லுனை பார்த்த உடனே ஒரு செம கடுப்பாயிரும். அடியே கொலகாரி, என் பையனை கொலை பார்த்துட்டு இங்கே வந்திருக்காடி, மரியாதை இங்கேருந்து போடின்னு செல்லுனை போய் அடிக்க ஆரம்பிப்பா. இதை பார்த்து உங்கள் ஹஸ்பண்ட்லாம் புரியாமல் இருக்கு. ஹேலிஸ் உனக்கு பைத்தியம் முடிச்சாடி, பிஸ்கெட்டை சாப்பிட்டது நம்ம பையன், அவனுக்கு வேர்க்கல் ஆகாதுன்னா அவன் வந்து சாப்பிடாம வந்திருக்கணும், சாப்பிட்டது நம்ம பையன் தப்புன்னு சொல்கிறப்ப இல்லைங்க எல்லாத்துக்கும் செல்லுன்னு தான் காரணம், உங்கள் அம்மா இறந்து போனாங்களே அதுக்கு அவள் தான் காரணம், நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தேன், உங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க, யூஸ்வலாக அவங்க மாத்திரை எடுத்துக்கோங்க, கடைசியாக ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அந்த மாத்திரை எடுக்கவே இல்லை, அந்த மாத்திரை டப்பா என்கிட்ட இருந்துச்சு, அந்த மாத்திரை டப்பா காணாமல் போயிருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், சரிந்து அந்த மாத்திரை டப்பா ஆடே போட்டிருக்கா, உங்கள் அம்மா சாவுக்கு அவன் தான் காரணம் சொல்கிறப்ப ஏண்டி உனக்கு பைத்தியமா, உனக்கு என்ன அந்த மாத்திரை டப்பா காணும் அவ்வளோதானே, என் கூட வான்னு தரத்துன்னு கார் இழுத்து போவான். கார்டிக்கு திறந்து பார்த்து பார்த்தியா இதன்னு தேடிட்டு இருக்க, இது ஆக்சுவலாக அந்த கார்டன் இருந்துச்சு, நான் தான் எடுத்துன்னு சொல்கிறப்ப ஹால்ஸ்க்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது, ஏன்னா எனக்கு ஆலிஸ் அந்த கார்டன் எடுத்துருப்பா, எடுத்து ட்ராயரில் வச்சுருப்பா, பட் காணாமல் போயிருந்திருக்கும், பட் இப்போ அந்த டப்பா இவன் புருஷங்கிட்ட இருக்குது, அவனும் கரெக்டாக சேம் அதே கார்டில் எடுத்து சொல்லிட்டு இருக்கான், இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் இருக்குது, இங்கே பாரு உனக்கு தேவையில்லாமல் செல்லின் மேலே அது கோவம் அந்த மாதிரி இருக்குது, அன்றைக்கி நம்ம தியோ பேட்டில் காணாம போன உடனே அவள் தான் கடத்ததான் சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மா சாவுக்கு அவள் தான் காரணம் சொல்கிற, அவள் எதுக்கு தேவையில்ல உங்கள் அம்மாவை கொள்ளணும், நீ எதுவும் குழம்பிட்டு இருக்காத ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக சொல்கிறப்ப செல்லுக்கு கிடச்சுனே தெரில, கிட்டத்தட்ட அவளே மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கா, உண்மையாக செல்லின் தப்பு பண்ணுறாளா இல்லை செல்லின் தப்பு பண்ணுற மாதிரி நமக்கு தோணிட்டு இருக்கா, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள்லேருந்து செல்லின் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டாக மார்னிங்காக இருந்திருக்கும், செல்லின் கார் எடுத்து இங்கே கிளம்புற மாதிரி இருக்குது, அது செல்லின் வீட்டு சாவி இவ்வளோ தான் இருக்குது, இதை கட்டன் சான்ஸ்னு செல்லினோட வீட்டுக்குள்ளே போகிறா, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதா, நம்ம அத்தையை கொண்டு இவன் தெரிஞ்சா இதை ப்ரூஃப் கிடைக்குமா, இது மாதிரி பார்த்து இருப்பா, பார்த்தா சடனாக வெளியே போன செல்லின் வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, இதை பார்த்துட்டு பயமாயிரும், உடனே பேஸ்மெண்ட் கீழே ஓடி போய் ஒரு இதில் ஒழிஞ்சு வச்சுக்குவா. கரெக்டாக அப்போது செல்லு அங்கே உள்ளே வருவா. பார்த்தா பேஸ்மெண்ட் கீழே சவுண்ட் வர மாதிரி இருக்கும், இவ்வளோ கீழே வந்து பார்ப்பா, பார்த்தா ஒரு கம்பி தான் அங்கிட்டிங்க ஆடிட்டு இருக்கோம், அதை நேரம் வச்சுட்டு செல்லு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ தான் ஆலிஸ்க்கு உயிரை வந்த மாதிரி இருக்குது. சரி நான் அப்படியே இந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வந்து அந்த ரூம் செக் பண்ணிட்டு இருப்பாளா, பார்த்தா செல் இன்னும் வீட்டு வெளியே போகல, அந்த வீட்டில் தான் இருப்பா. கரெக்டாக பின்னாடி இருந்தாங்க வந்து ஆலிஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் இல்லை நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இதை பார்த்து ஒரு பயமாயிரும், பட் பயத்தை வெளியே காட்டாமல் நடிக்காதடி, எல்லாத்துக்கும் நீ தானே, உன் பையனை காப்பாற்ற முடியல, உனக்கு ஏமால கோவம் இருக்குது, அந்த கோவத்தில் நீங்கள் அத்தையை போட்டு தள்ளிட்ட, பட் எதுவுமே தெரியாத மாதிரி சமையல் ஆட மாட்டிகிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும்டி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து செல்லு கோவம் தான் வரும். இங்கே பாரு நான் என் பையன் நடந்திருக்கலாம், அதுக்கு நான் அடுத்த குடும்பம் தலைக்கிறவளுக்கு நான் அவளை கேவலமான கிடையாது, இதுக்கடுத்து ஒரு செகண்ட் வீட்டில் இருக்காத, மறுபடியும் எங்கேருந்து வெளியே போய் சொல்கிறப்ப இதை பார்த்து ஆல்ஸுக்கு கோவம் தான் வரும். அவளும் செம்மையாக கடுப்பாக எங்கேருந்து கிளம்பி போயிடுவா. தென் ஸ்கூலுக்கு போய் அவள் பையனை
பையனை கூப்பிட்டு வருவா. இதுக்கடுத்து அவளுக்கு பையனை இங்கே வச்சிருக்க பிடிக்கல. அதனால் பையனை பார்த்து டெத்தியோ நம்ம இதுக்கு இங்கேயே இருக்கணும், வாரியா நம்ம ட்ரிப் போகலாமா, நல்லா ஃப்ளைட்லாம் போய்க்கிட்டு நல்லா ஜாலியாக இருப்போம். ஒரு நாள் ட்ரிப் போய்ட்டு வரலாமா கேட்குறப்ப அந்த பையன் எதுவும் பேசாமல் இருப்பான். சரி ஸ்கூல் முடிஞ்சு நம்ம மீனை பார்க்கலாம் போயிட்டு இருப்பானா. ஹே நீ ஒன்று இதுக்கடுத்து செல்லும் வீட்டுக்குலாம் போக தேவையில்ல, நீ நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்கிறப்ப இந்த பட்சம் நான் வீட்டுக்கு வருவான். பார்த்து வீட்டு வசதியில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அம்மா இங்கே பாருவேன் செல்லில் நாட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது. ஏண்டி நான் தான் உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கேன், இதுக்கடுத்து என் பையனை பார்க்க வச்சுக்கான்னு சொல்லிட்டு அவட கத்திட்டு அங்கே போயிடுவா. தென் தியோவை பார்த்து இங்கே பாரு இதுக்கட்டு நீ செல்லாம் பார்க்கக்கூடாது, மறையது ஒரு ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பேர் உள்ள அனுப்பிடுவா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பையன் ரூமுக்கு வந்து பார்ப்பா. பார்த்தா தியோ காண போயிருந்துருப்பான். இதை பார்த்துட்டு பயமாயிரும். வீடு ஃபுல்லாக எங்கெங்கே தேடி பார்ப்பா, பட் எங்கேயுமே இந்த பையன் இருக்குமே தெரில. இதை பார்த்துட்டு செம கடுப்பாயிரும். ஸ்ட்ரெயிட் அங்கே செல்லு வீட்டுக்கு போய் எங்கடி என் பையன் அவனை எங்கே ஒழிச்சிட்டுன்னு கேட்டா இங்கே பாரு நீ என்ன பேசுறனே தெரில, தீயா ஒன்று வீட்டுக்கு வரவே இல்லை, மறுபடியும் எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நடிக்காதடி நீ தான் பண்ணி வச்சுருப்ப சொல்லு கேட்குறப்ப கரெக்டாக மேலே சொன்ன மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் உடனே மேலே ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தா தீயோ அந்த பால்கனில் தான் இருப்பான். கரெக்டாக மேக்ஸுக்கு நின்றுப்பானோ அதட்ட அவன் நிற்பான். கரெக்டாக கீழே விட்டு நின்றுக்கிட்டு அம்மா நீங்கள் ஏன் தேவையில்லாமல் செல்லாட்டிக்கிட்டு சண்டை போடுறீங்க, ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, பட் மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செல்லாட்டியே பிடிக்கவே இல்லை, அவங்கள்ட்ட பேசாத அவங்கள்ட்ட பழகாத அவங்க கிஃப்ட் கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்கள் தப்பு தான், நீங்கள் இதுக்கு சண்டை போட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் கூச்சுடுன்னு அந்த பையனை மாட்ட ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டே தீயோ எதுவும் பண்ணாதரா நீ சொல்கிற அம்மா கேட்குறேன்னு சொல்கிறப்ப அந்த பையன் நம்ப மாட்டான். அப்போ செல்லு பேச ஆரம்பிப்பா. அழுதுகிட்டு மெதுவாக அந்த பையன்கிட்ட போவான். இங்கே பாரு தீயோ நீ எதுவும் பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக இதுக்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் தான், என்னை பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குது, இதுக்கிட்ட நான் உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன், ப்ளீஸ் ஆண்டிக்கிட்ட வா. ஆண்டி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி அந்த பையன் பிடிச்சிருவா. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பையன் உயரவை காப்பாற்றிட்டா. இதை பார்த்து ஆல்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். சே நம்ம போய் செல்லில் தப்பாக நினச்சிட்டோம், நம்ம பையன் உயிரை அவள் தான் காப்பாற்றிருக்கா, நம்ம தான் தப்பாக போச்சுட்டோம்னு நினச்சி அவள் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அடுத்த நாள் இவ்வளோ செல்லுன்னு பார்க்கப்பே செல்லு என்னை மன்னிச்சிரு, எல்லாமே ஏன் தப்பு தான். மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, எங்கேயும் என் பையன் தீயோ நீ எடுத்துக்க நினச்சி பயந்து போயிட்டேன், அதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரனும் பண்ணிட்டேன் என்னை முடிச்சிருன்னு சொல்கிறப்ப செல்லு அப்போதைக்கு அதை பஸ் எடுத்துக்க மாட்டா. வழக்கமாக ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஆலிஸோட வீட்டுக்கு ஹீரோன் போகிறது, ஹீரோனோட வீட்டுக்கு ஆலிஸ் வர்றது இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த விஷயங்கள் நம்ம மீனோட ஹஸ்பண்ட் பிடிக்காது. சொல்லப்போனால் ஒரு பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு விதத்தில் இருப்பார். ஆக்சுவலாக மீன் இருப்பாள், மொதல் பையன் பிறந்ததுமே அவள் ஃபேமிலி பிளானிங் முடிஞ்சிருப்பா. இதனால் நம்ம மீனால் ரெண்டாவது பையன் பெற்றுக்க முடியாது. இது நினச்சி லைட் ஒன்று வருத்தமாக இருக்கும். அது போய் அடிக்கடி தீயங்க வந்துட்டு இருக்கல, இதை பார்த்து ஒரு குழந்தை வரும். ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ஏண்டி என்ன நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவனை அந்த ஆலிஸை வீட்டுக்கு கூட்டு வந்து கூத்துடிச்சிட்டு இருக்க, அது போய் அவன் பையன் நினமோ அவன் பையன் நினச்சிட்டு இருக்க. இங்கே பாரு என் பையன் மேக்ஸ் மட்டும்தான், தேவையில்லாமல் அந்த தீயோ வீட்டுக்கு கூட்டி வந்து பையனும் சிம்பத்தில் பண்ணிகிட்டு இருக்காத, உன்னால் எனக்கு ஒரு குழந்தை பெற்றுற முடியல, எதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மீன் கொஞ்சம் கேவலமாக பேசிடுவான். இதை பார்த்தாலும் கோவம் வந்துடுது. கட் பண்ண நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் சரக்கு ஊற்றுருவா, அவரும் குடிச்சிட்டு படுத்துக்கிறாரு. பட் பார்த்தா ஃபுல்லாகவே படுத்துருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம குளோரோஃபார்ம் இருக்குல்ல அது அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பா. குடிச்ச உடனே அவரும் மயக்கமாக இருந்திருப்பாரு. இப்போ கரெக்டாக ஒரு பக்கத்தில் போய் கை கிழிச்சு விட்ருவா. கரெக்டாக அந்த பிளேட் எடுத்து அவர் கையில் வச்சுருவா. திரு எதுவுமே நடக்காத மாதிரி நைட் படுத்து தூங்கி போயிடுவா. கட் பண்ண அடுத்த தான் காலையிரும். ஆலிஸா வீட்டிலேருந்து காலை கிளம்பிட்டு இருப்பாள, சடனாக செல்லோட வீட்டிலேருந்து எதை கத்துற சவுண்ட் கேட்கும். அதுப்போ போலீஸும் நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா ஓடி போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. மொத்த போலீஸ் அங்கே வந்து நம்ம இங்கிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ அழுதுகிட்டே செம்ம ஆக்டிங் கொடுத்துருப்பா. இந்த ஒரு மாதமே ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். மேக்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கையை வாழ பிடிக்கல. நேற்று நைட்டு கூட சரக்கில் அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தா கையார் தந்து போயிட்டாரு. நைட் இந்த மாதிரி போனவரை நினச்சிக்கிட்டு பார்க்கல நினச்சி செம்ம ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாரா. போலீஸுமே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. சரி போன மாதம் பையன் இறந்து போயிருக்கான், அந்த துக்கத்தில் தற்கொலை பண்ணிட்டான்னு நினச்சி அந்த கேஸில் முடிடுவாங்க. நம்ம ஆலிஸுமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டா. அவ்வளோ வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. எங்கே பார்த்தீங்களா ஒரு பையனோட இழப்பு ஒரு குடும்பத்தை எந்த மாதிரி மாற்றிருந்துருக்குது. இப்போதைக்கு சிலனுக்குன்னு வேறு யாரும் இல்லை, நம்ம அவளை பார்த்துக்கணுன்னு சிலனு இங்கிட்டு கூட்டிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அமைதியாக ரூமில் உட்காந்துருப்பா. கரெக்டாக தீயோ அந்த ரூமுக்கு வந்து ஆண்டி என்னாச்சு ஏன் அழுகுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை தீயோ, சரி நான் அவங்கள்ட்ட ஒன்று காட்டுவேன் அதை நீ ஸ்மெல் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறப்ப அப்படியா என்ன பண்ண போகிறீங்க கேட்டால் அவன் குளோரோஃபார்ம் எடுப்பா. இது பார்த்தியா இது ஒரு மேஜிக் லிக்விடு, இதை மோந்து பார்த்த உடனே செம சூப்பராக இருக்கும், வேணும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த போய் மூக்கில் வைப்பா. அதை மோந்து பார்த்த உடனே அந்த பையன் மயக்கம் போட்டுருவான். அதுக்கப்புறம் அவளும் மெதுவாக இருந்துச்சு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஆல்ஸ் காமிப்பாங்க. இவளும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சரக்கில் ஊற்றி கொடுத்துட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பேஸ்மெண்ட் கதவு ஆடி திறந்த மாதிரி இருக்குது. இவர் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா மெடிக்கல் பாக்ஸ் இருக்குங்களே அது ஆடி யாரும் திறந்த மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா குளோரோஃபார்ம் காணாமல் போயிருந்துருக்கும். இதை பார்த்து ஆல்ஸ்க்கு பயமாக வருது. வேகமாக ஓடி போய் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறா. பார்த்தா மயக்கம் போட்டிருப்பாரு. அவர் குடிச்சிருப்பாருன்னு சாருக்கு அது ஆல்ரெடி குளோரோஃபார்ம் கலந்து வந்துருக்கு. இதை பார்த்துருக்கேன்னு தெரில போச்சு. செலின் திரும்ப அதை வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டா போலியே. நம்ம பையன் வர இப்போ செலின் கிட்ட தான் இருந்தா. ரெண்டு பேரும் மேலே தான் இருக்காங்க. மெது
மெதுவாங்க போகணுன்னு இவன் மெதுவாகிட்டு இருப்பா. பட் பார்த்தா ஆடி செல்ல எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பா. கரெக்டாக பின்னாருந்து வந்து கட்சி வச்சு மூலான்ருப்பா. பட் எப்படியோ சுதாச்சிருவா. 2 பேரும் மாற்றி மாற்றி அங்கே சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அந்த கட்சியில் வந்து குளோரோஃபார்மை லைட் ஸ்மெல் பண்ணியிருப்பா. இதெல்லாம் அவளால் நிற்கவே முடியல. மயக்கம் போட்டு தவள் தோழ்ந்து போயிட்டுருப்பா. தன் பையன் பெட்ரூம் போய் பையனை பார்த்தா அவன் ஆடியோ மயக்கம் போட்டிருப்பான். இதை பார்த்து ஆலிஸ் என்ன தெரில. அந்த நிலைமையில அவன் பையனை தூக்கி அவங்க வந்து புலந்தா இருப்பா. பட் கரெக்டாக செல்லின் அங்கே வந்து அவன் மூக்கில் ஒரே போத்து அந்த குளோரோஃபார்ம் வந்து பார்த்து அவளை இங்கே மயக்கம் வைக்கிறவா. தென் செல்லின் அங்கேருந்து தூக்கி அவங்க ஹஸ்பண்ட் சோஃபாவில் மயக்கம் போட்டிருப்பார்ல, அதே சோஃபாவில் அவளும் படுக்க வச்சிடறா. கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீட்டையே இவர் ஆக்ஷன் மாதிரி பண்ண போறா. இப்போ இவ்வளோ நம்ம ஈனு மாற்றி சண்டை போட்டிருப்பாங்களே, அதில் பர்த்டேக்கு அவங்க கொடுத்த செயின்லாம் பிஞ்சு இருந்திருக்கும். அந்த பாஸ் எல்லாத்தையுமே ஒன்று எடுத்து வச்சிருவா. தென் அவள் வீட்டில் யூஸ் பண்ண கிளாஸ் எல்லாத்துலேயுமே அவள் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கல, அந்த பையனை மட்டும் சேஃபாக ஒரு பெட்ரூமில் படுக்க வச்சிடறா. இவன் மொத்த வீட்லேயுமே கேஸ் அனுப்பி விட்டுறா. அதாவது அந்த தியோங்கிற பையன் இருக்கல, அவர் ரொம்ப கூட கேஸ் போகாத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி வச்சு அவள் படம் கிளம்பி போயிடுறா. நைட்டு கேஸ் வெடிச்சு மொத்தம் வெடிச்சிருது. அதில் கரெக்டாக நம்ம ஆலிஸும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. பட் கரெக்டாக செட்டப் பண்ணியிருப்பாள். இதனால் தியோ மட்டும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்க மாட்டான். கட் பண்ணது நடந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அந்த தியோங்கிற பையன் அனாதையாக இருக்கல, அவனுக்கு வளர்க்கறதுக்கு அம்மாவோ அப்பாவோ யாரும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனுமே, அவளுக்கு குடும்பம் சொல்லிக்க யாருமே இல்லை. இதனால் தியோவை நம்ம ஹீரோ அடாப்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஜட்ஜில் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதில் உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பையன் தனியாக இருக்கான். இந்த பையனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பழக்கம் வந்திருக்கு. அதனால் அந்த பையனை நீங்களே தத்தத்துக்குலாம் இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பிளானை போட்ட தேவை தானே. அதனால் ஜட்ஜை பார்த்து, சார் இதெல்லாம் என்ன இருக்குது, தியோவை என் பையன் மாதிரி தான், நான் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தியோவை இவ அடாப்ட் பண்ணிக்கிறா. அது இது எல்லாமே போட பிளான் தான். இவளோட பையன் மேக்ஸ் இறந்து போயிட்டான். அந்த இழப்பை இவளால் தாங்க முடியல. இதனாலே மேக்ஸிமாக இருக்கிற தியோவை தான் பையனாக்குன்னு வச்சுருக்கா. இதனால் தியோ கூட நல்லா பழகிருந்திருக்கா. இதனால் தியோவுக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி வந்துருக்கு. அதுக்காக இவன் நரேஷன் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு இறந்து போனது யார், ஆலிஸோட மாமியார். அவங்க ஆக்சுவலாக ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில டேப்லெட்டும் போடுவாங்க. பட் இவன் அந்த டேப்லெட்டை மாற்றி வச்சுருப்பா. ஏன்னா அந்த வீட்டோட சாவியை கூட தான் இருக்குது. அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கான டேப்லெட்டுக்கு பதிலாக விட்டமின் டேப்லெட் இருக்குல்ல, அதை மாற்றி வச்சிருப்பா. அதை மாற்றி போட்டனால தான் அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க. பட் 1920ங்கனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பேச தெரியாமல் வந்திருக்கு. அதுக்கடுத்து உங்கள் ஹஸ்பண்டு தியோ பற்றி தப்பாக பேசினால அவன் புசனையை கொண்டுட்டா. அதுக்கடுத்து தியோவோட அப்பா அம்மா, அதாவது ஆலிஸு, அவளுமே கடைசியில் காரணம் கட்டாமல் அவங்களையும் கொண்டுட்டா. கடைசியில் நினச்ச மாதிரி தியோவை அவள் பயனாக்கிட்டா. இதோட மதர்ஸ் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.